எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 52க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 52க்கான காணொளி. முதல் கேள்வி, குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை. குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாயபிம்பம். அடுத்து இரண்டாவது கேள்வி, கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி. ஆப்ஷன் ஏ குழி ஆடி. குழி ஆடி. ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொளிப்பு கோணத்தின் மதிப்பு 45 டிகிரி. ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொளிப்பு கோணத்தின் மதிப்பு 45 டிகிரி. அடுத்து, டேஸ் மிகச்சிறந்த ஒளி எதிரொளிப்பு பொருளாகும். வெள்ளி. வெள்ளி. ஐந்தாவது கேள்வி, நிறப்பிரிகையின் போது டேஸ் ஒளிக்கதிரானது அதிக அலைநீளத்தையும் குறைந்த விலகலையும் கொண்டுள்ளது. இதுக்கு சரியான விடை சிவப்பு நிற ஒளிக்கதிர். சிவப்பு நிற ஒளிக்கதிர். அடுத்த ஆறாவது கேள்வி, பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்பாற்றலை உட்கவர்கிறது? திடப்பொருள். திடப்பொருள். அடுத்து ஏழாவது கேள்வி, திட திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? வாயு பொருள். அதாவது திட திரவ வாயுக்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது வாயு பொருள் அதிக விரிவுக்கு உட்படும். அடுத்து எட்டாவது கேள்வி, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்ச்சிக்கு டேஸ் என்று பெயர். திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். உறைதல். உறைதல். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் திடப்பொருளில் நடைபெறும். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் திடப்பொருளில் நடைபெறும். அடுத்து, ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிய உதவும் இயற்பியல் அளவு. ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிய உதவும் இயற்பியல் அளவு வெப்பநிலை ஆகும். வெப்பநிலை. அடுத்து 11வது கேள்வி, வெப்ப ஏற்புத்திறனின் அலகு. வெப்ப ஏற்புத்திறனின் அலகு ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். அடுத்து, திரவம் வாயுவாக மாறுவது. திரவம் வாயுவாக மாறுவது ஆவியாதல். ஆவியாதல். அடுத்து 13வது கேள்வி, வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி. கலோரி. அடுத்து 14, டேஸ் வெப்பக்கடத்தல் ஏற்படுகிறது. திடப்பொருள்களில். திடப்பொருள்களில் வெப்பக்கடத்தல் ஏற்படுகிறது. அடுத்து, 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஸ் எனப்படும். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி
உயர்த்த தேவைப்படும் 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி எனப்படும். 1 கலோரி எனப்படும். அடுத்து வெப்ப கட்டுப்படுத்தி என்பது டேஸை மாறாமல் வைத்திருக்கிறது. இதுக்கு சரியான விடை வெப்பநிலை. வெப்பநிலை. அடுத்து 17வது கேள்வி, வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு சமநிலை என்று பெயர். சமநிலை. அடுத்து ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். அடுத்து 19வது கேள்வி, ஒரு கலனிலுள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையேயான தொலைவு. ஒரு கலனிலுள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையேயான தொலைவு குறையும். குறையும். அடுத்து 20வது கேள்வி, இயற்கையாகவே பூமியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் நீர். இயற்கையாகவே பூமியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் நீர். அடுத்து டேஸ் என்பது வெப்பாற்றல் பரவும் 3வது விதம் ஆகும். வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு. அடுத்தது நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு டேஸ் காரணம் ஆகும். வெப்பச்சலனம். வெப்பச்சலனம். அடுத்து தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு. தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு ஜூல், கிலோகிராம் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். இதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு. அடுத்து எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? நேர் மின்னூட்டம். நேர் மின்னூட்டம். அடுத்து 2 பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால். அதாவது இரு பொருள்களை தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது. நன்றி.